அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம். அகிம்சை வழி கிடைத்த அன்பு திருநாள், அடிமை சங்கிலியை உடைத்த அற்புத நாள், வெள்ளையரை வெளியேற்றி வெற்றி பெற்ற பெருநாள். இந்தியாவின் சுதந்திர தினத்தின் இந்த முக்கியமான தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 1600ஆம் ஆண்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவில் தோற்றுவித்து வணிக வியாபாரத்திற்காக வந்து இந்தியாவை அடிமைப்படுத்தியது இங்கிலாந்து அரசு. தன் வியாபார வெற்றிக்காக மன்னர்களுக்கு ஆலோசனை சொல்ல ஆரம்பித்து இந்தியாவின் ஆட்சியிலும் நிர்வாகத்திலும் தலையிட ஆரம்பித்து முழுவதுமாக இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தினர். இந்தியர்களோட ஒற்றுமையின்மை காரணமாக மட்டுமே இந்திய நாட்டை அடிமைப்படுத்தியது ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்களோட அரசியல் ஆதிக்கம் எப்படி ஆரம்பித்தது என்றால், தங்கள் கட்டுப்பாட்டுல இந்தியாவை வச்சிருந்தாங்க. அவங்க இந்தியர்களோட ஆட்சியையும் நிர்வாகத்தையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினர். அரசியல் உரிமைகள், அடிப்படை கடமைகள் கூட இந்தியர்களுக்கு மறுக்கப்பட்டது. இந்திய சுதந்திரம் பறிக்கப்பட்டது. அதன் விளைவாகவே இந்திய சுதந்திர விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. முதலில் இந்தியாவின் செல்வ வளங்களை பொருளாதார சுரண்டல்களை அவர்களோட நாட்டுக்கு எடுத்து செல்ல ஆரம்பித்தனர். செல்வ செழிப்பு அதிகமாக இருந்ததாலேயே இந்தியாவை கைப்பற்ற ஆங்கிலேயர் எண்ணினர். இந்திய வளங்களை சுரண்டி அவர்களோட நாட்டுக்கு எடுத்து செல்ல ஆரம்பித்தனர். அதனால இந்தியாவில் இருக்கிற தொழில்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன. இந்திய விவசாயிகள் வறுமையில் வாடினர். சமூக பாகுபாடு, ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை தாழ்ந்தவர்களாக கருதினர். சமூகத்தில் பாகுபாடு காட்டப்பட்டது. இந்தியர்களின் கலாச்சாரம், பண்பாடு ஆகியவை மதிக்கப்படாமல் இழிவுபடுத்தப்பட்டது ஆங்கிலேயர்களால். சுதந்திர வேட்கை, இந்தியர்கள் தங்களோட நாட்டை ஆளவும் ஆங்கிலேயரிடமிருந்து இந்தியாவை காப்பாற்றவும் சுதந்திரமாக வாழ்வதற்காக இந்திய விடுதலை போராட்டத்தை தொடங்கினர். இதனால இந்தியர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டும் என்று பாடுபட தொடங்கிய போராட்டமே இந்திய சுதந்திர போராட்டம். இதுவே விடுதலை போராட்டத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தது. இந்திய சுதந்திர போராட்டத்தோட முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். என்னன்னா 1857ஆம் ஆண்டு சிப்பாய் கழகம், அதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச முதல் பெரிய கிளர்ச்சி. அது எங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதல் கிளர்ச்சி. இந்தியாவின் சுதந்திரத்திற்காக அவங்களோட படையில, பிரிட்டிஷ் படையில இருந்த ஒரு இந்திய சிப்பாய் மங்கள் பாண்டேங்கிறவர் தான் முதல்ல ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் எழுப்பினார். அடுத்து 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. இது எதுக்காகனா, விடுதலை போராட்டத்தை ஒருங்கிணைக்க ஒரு அமைப்பு, இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டது. 1920இல் மகாத்மா காந்தியோட தலைமையில ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிற ஒரு அகிம்சை போராட்டம், அறவழி போராட்டம் நடத்தப்பட்டது. இது எதற்காகனா, ஆங்கிலேயரோட ஆட்சிக்கு இந்தியர்கள் ஒத்துழைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி தலைமையில ஒத்துழையாமை இயக்கம் இந்தியாவில் நடத்தப்பட்டது. முக்கிய தலைவர்கள், சுதந்திர போராட்டத்துல முக்கியமான தலைவர்கள் யாருன்னா, மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திரபோஸ், லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால், பகத்சிங், இவங்கெல்லாம் தங்கள் நாட்டுக்காக மறக்க முடியாத சுதந்திர போராட்ட வீரர்கள். இவங்க இளம் வயதிலேயே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அதற்காக அவங்களோட உயிரையும் நாட்டுக்காக அர்ப்பணித்தவர்கள். தங்களோட முழு வாழ்க்கையுமே சுதந்திர போராட்டத்திற்காக மட்டுமே தியாகம் செய்தவர்கள். இதுல ஃபர்ஸ்ட் காந்திஜி, அண்ணல் காந்தியடிகள். காந்தி இந்திய விடுதலை போராட்டத்தில் தலைமையேற்று நடத்திய மாபெரும் சுதந்திர போராட்ட முதல் வீரர். இவர் அகிம்சை வழியில் அறப்போராட்டத்தை சுதந்திர போராட்டமாக நடத்தினார். அதாவது வன்முறையே இருக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, கோபப்படக்கூடாது, அன்பு வழியில நமக்கு இந்தியாவை சுதந்திரத்தை பெற வேண்டும் அப்படின்னு அகிம்சை வழியை மட்டுமே உலகிற்கு எடுத்துரைத்தவர். அதனால இவர் இந்தியாவின் தந்தை அப்படின்னு இன்றளவும் பேசப்படுகிறார். இந்தியாவின் விடுதலைக்காக உலகத்திற்கு அகிம்சை என்னும் மாபெரும் மந்திரத்தை வித்திட்ட உன்னத மனிதர் அண்ணல் காந்தியடிகள்.
இதனாலே அறவழியில் போராட்டம் நடத்தி விடுதலைக்கு காரணமான முக்கியமாக இருந்த அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த நாளை இவருடைய தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு வருடமும் காந்தியடிகளின் பிறந்த நாளை அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியாக உலகம் முழுவதும் கொண்டாடுகிறோம். இவர் காந்தியடிகள் அகிம்சை வழியில் ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், தண்டி யாத்திரை போன்ற போராட்டங்களை இந்திய விடுதலைக்காக நடத்தினார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற அகிம்சை போராட்டத்தின் மூலம் அற வழியில் மட்டுமே ஆங்கிலேயரை எதிர்த்து போராட மக்களை ஊக்குவித்தார். அமைதியான வழியில் போராட்டம் நடத்தி தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் நாட்டிற்காக மட்டுமே அர்ப்பணித்தவர் மாபெரும் மனிதர் மகாத்மா காந்தியடிகள். இவர் காந்தியடிகள் இந்தியாவிற்கு போராட்டம் நடத்திய போது அரை ஆடையோடு மட்டுமே தன்னுடைய வாழ்நாளை கழித்தார். எதற்காகன்னா, மதுரையில ஒரு நிகழ்வுக்கு அவர் செல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆடைகள் மேலாடை இல்லாமல் இருந்தனர். என்னவென்று கேட்ட போது, அதாவது அவர்களுக்கு இந்தியாவை சுரண்டி ஆங்கிலேயர் சுரண்டிய காரணத்தால் அவர்களுக்கு அந்த கதர் ஆடை வாங்கக்கூடிய அளவுக்கு கூட பொருளாதார வசதி இன்மையே அவர்கள் அரை ஆடையோடு இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது என்று காந்தியடிகள் கேள்விப்பட்டு அன்றிலிருந்து தனது மேலாடையை துறந்து அரை ஆடை மட்டுமே உடுத்திய மாமனிதர். இறுதியாக வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942ஆம் ஆண்டு ஆங்கிலேயரை வெளியேற்ற இறுதி போராட்டமாக நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பங்கு, சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தில் முக்கிய பங்கு வகித்தவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை போன்றோர் ஆங்கிலேயருக்கு எதிராக விடுதலை போராட்டத்தை நடத்தினர். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் வரி தர வேண்டும் என்று ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட மறுத்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். வ.உ. சிதம்பரம் பிள்ளை, செக்கிழித்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் என பல சிறப்பு பெயர்களை பெற்றவர். உலகில் முதலில் கப்பல் நிறுவனத்தை நடத்திய முதல் தமிழர். அதனால் இவருக்கு கப்பலோட்டிய தமிழ் என்ற பெயர் வழங்கப்பட்டது. இவர் ஒரு சிறந்த விடுதலை போராட்டர், வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் என பல திறமைகளை கொண்டவர். இருந்த போதிலும் இந்தியாவின் விடுதலை சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய காரணத்தினால் ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்ட அவருக்கு பல கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டது. சிறையில் கடுமையான வேலைகளை செய்தார். சணல் கயிறு நூற்ற போது அவரது உள்ளங்கைகளில் இருந்து ரத்தம் கசிந்தது. கல் உடைத்தார். மாடுகளை இழுக்கும் செக்கிலை இழுத்தார். அதாவது மாட்டிற்கு பதிலாக வ.உ. சிதம்பரம் பிள்ளையை செக்கிழுக்க வைத்தனர். அதன் காரணமாகவே அவருக்கு செக்கிழித்த செம்மல் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. அந்த புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஒரு மாடு போல ஆங்கிலேயரால் நடத்தப்பட்டார். அடுத்தபடியாக திருப்பூர் குமரன், இவருக்கு கொடிக்காத்த குமரன் என்ற பெயர் உண்டு. இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற ஒரு முக்கிய வீரர். இவர் மகாத்மா காந்தியால் ஈர்க்கப்பட்டு இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். இவர் சென்னிமலையில் பிறந்து திருப்பூரில் வளர்ந்தவர். திருப்பூரில் ஒரு ஊர்வலத்தின் போது இந்திய தேசிய கொடியை கைகளில் ஏந்து ஊர்வலமாக செல்கிறார். இப்போது நாம் அனைவரும் இந்திய தேசிய கொடியை கைகளில் சாதாரணமாக ஏந்தி செல்லும் நிலை உள்ளது. ஆனால் அன்றைய அடிமைப்பட்ட காலத்தில் நமது தேசிய கொடியை ஏந்தி செல்லும் நிலை கூட நமது இந்தியர்களுக்கு தரப்படவில்லை, மறுக்கப்பட்டது. அதை எதிர்த்து கொடியை ஏந்தி ஊர்வலமாக சென்ற 9 பேரில் தலைமையேற்று திருப்பூர் குமரன் சென்றார். அவரை அடக்க இங்கிலாந்து அரசு 30 பேர் கொண்ட குழுவை அனுப்பியது. அந்த 30 பேரும் தாக்கியதில் திருப்பூர் குமரன் மூளை சிதறி கீழே விழுந்தார். விழுந்த போதும் இந்திய தேசிய கொடியை அவரது கையில் இருந்து பிரிக்க முடியவில்லை. அதனால் அவர் திருப்பூர் குமரன், கொடியை காத்த குமரன் என்று பாராட்டப்படுகிறார். தீவிரவாத இயக்கங்களின் மூலம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் வீரர்கள் லாலா லஜபதி ராய், பால கங்காதர் திலகர், பிபின் சந்திரபால் போன்ற தலைவர்கள் தீவிரவாத போக்கை பயன்படுத்தினர். இவர்கள் ஆங்கிலேயர்களிடம் உரிமைகளை கேட்டு பெறுவதை விட
போராடி வன்முறையில் பெற வேண்டும் என்று நம்பினர். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற முக்கிய பெண்கள் ராணி லட்சுமிபாய், சரோஜினி நாயுடு, கஸ்தூரிபாய் காந்தி, அன்னி பெசன்ட், வேலு நாச்சியார், தில்லையாடி வள்ளியம்மை. இந்த பெண்கள் அனைவர்களும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டனர். கஸ்தூரிபாய் காந்தி மகாத்மா காந்தியோட மனைவி. இவங்க சுதந்திர போராட்டத்திலையும் காந்தியடிகளோட ஒத்துழையாமை இயக்கத்திலையும் முக்கியமான பங்கேற்று நடத்தினர். ராணி லட்சுமிபாய் இவங்க ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர். இவர் 1857ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார். வேலு நாச்சியார், வீரமங்கை வேலு நாச்சியார் என அழைக்கப்பட்ட இவர் சிவகங்கை சீமை அரசியாக இருந்தவர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய முதல் பெண் ஆட்சியாளர்களில் ஒருவர் வீரமங்கை வேலு நாச்சியார். தில்லையாடி வள்ளியம்மை இவர் தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகளின் தலைமையில் நடந்த போராட்டங்களில் பங்கேற்றவர். அன்னி பெசன்ட் இவர் ஒரு பிரிட்டிஷ் பெண்ணாக இருந்தாலும் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தார். இவர் இந்திய தேசிய காங்கிரஸ்லயும் முக்கியமான இடத்துல இருந்தார். சரோஜினி நாயுடு இவர் ஒரு கவிஞர், அரசியல்வாதி. இந்திய தேசிய காங்கிரஸில் பங்கெடுத்து இந்திய பெண்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்தவர் சரோஜினி நாயுடு. இந்த பெண்கள் அனைவருமே இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் தங்களின் பெயர்களை பொறித்து தியாகம் மற்றும் துணிச்சலின் அடையாளமாக இருக்கின்றனர். சுபாஷ் சந்திர போஸ் இவர் இந்திய தேசிய ராணுவம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடினார். இது மாதிரி எல்லாருமே போராட்டத்தை ஆரம்பிச்சதுனால, அதாவது ஆங்கிலேயர்களோட அடக்குமுறைய பொறுக்க முடியாம எல்லா போராட்டங்களும் ஒரு 1800ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. கிளர்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டவன இந்தியாவில அதற்கு மேலும் அடிமைப்படுத்த முடியாத ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு விடுதலை தர நினைத்தனர். அப்ப கடைசி வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிறவரு இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சுதந்திரம் கொடுக்கற பத்தி பேசுறாங்க. அப்படி பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் இருக்குது. அதன் மூலமா பேசி முடிவுக்கு பலகட்ட பேச்சுவார்த்தைகள், சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் தாண்டி இந்தியா பாகிஸ்தான் என இரு நாடுகள் பிரிக்கப்பட்டு சுதந்திரம் வழங்கப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி இந்திய சுதந்திர சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இரவு 12 மணிக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பாகிஸ்தானும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவும் தங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றன. இந்தியா சுதந்திரம் வென்ற பிறகு டெல்லியின் லாகூர் கேட் அருகே உள்ள செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றிய முதல் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு. சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியர்கள் தங்கள் அனைத்து அடிப்படை உரிமைகளையும் பெற்றனர். இந்திய சுதந்திர தினம் என்பது கடந்த காலத்தை பற்றியது மட்டுமல்ல, நிகழ்காலத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய சிறப்பான தருணம். இந்தியா செழித்து வளர ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க நாம் ஒன்றிணைந்து பாடுபடுவோம். நம் இந்திய கொடிகளின் நிறம் துணிச்சலையும் தியாகத்தையும் குறிக்கிறது குங்குமப்பூ. வெள்ளை நிறம் அமைதியையும் உண்மையையும் குறிக்கிறது. பச்சை நிறம் நம்பிக்கை மற்றும் வீரத்தை குறிக்கிறது. நாம் அனைவரும் இந்தியராக இருப்பதில் பெருமைப்பட வேண்டும். சுதந்திர இந்தியாவின் மண்ணில் பிறந்தது நமக்கு கிடைத்த பாக்கியம். நமது சுதந்திரத்திற்காக போராடிய எண்ணற்ற மாவீரர்களின் தியாகங்களை எதிரொலிக்கும் நாள் இது. சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் தற்போது நாட்டை பாதுகாக்கும் ராணுவ வீரர்களுக்கும் நன்றி. இந்த புனிதமான நாளில் சுதந்திரத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்தவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம். அவர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தின் போது இந்தியாவின் தனி பெருமைகளான வேற்றுமையில் ஒற்றுமை, மத சார்பின்மை ஆகியவற்றை குலைக்காத வண்ணம் நாம் அனைவரும் நடந்து கொள்வோம் என்று ஒவ்வொரு இந்தியரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நம் முன்னோர்கள் நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு தேசத்தை அளித்துள்ளார்கள். அது நமக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டம். இங்கு நாம் இரவு முழுவதும் நிம்மதியாக தூங்கி பயமின்றி தூங்கி எழுதியிருக்கிறோம் என்றால் இந்திய விடுதலை போராட்டங்களின் தியாகங்களே அதற்கான சாட்சி.
மேலும் அனைத்து இந்தியர்களும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க ஒன்றிணைந்து பாடுபடுவோம். சும்மா கிடைக்கவில்லை இந்த சுதந்திரம் என்பது ஒரு பிரபலமான கவிதை வரிகள். சுதந்திரம் என்பது எளிதில் கிடைக்கவில்லை என்பதை குறிக்கிறது இந்த பாடல் வரிகள். சுதந்திர போராட்டத்தின் போது மக்கள் அனுபவித்த கஷ்டங்களையும் தியாகங்களையும் இந்த வரிகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சுதந்திரம் என்பது எளிதில் கிடைத்த ஒன்றல்ல, அதற்கு பின்னால் எண்ணற்ற தியாகங்களும் போராட்டங்களும் உள்ளன. இந்த வரிகள் சுதந்திர போராட்ட வீரர்களின் மன உறுதியையும் தேசபக்தியையும் வெளிப்படுத்துகின்றன. ஏனெனில் ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் மக்கள் பல்வேறு அடக்குமுறைகளையும் துன்பங்களையும் அனுபவித்தனர். அந்த நேரத்தில் சுதந்திரம் என்பது இந்தியர்களுக்கெல்லாம் வெறும் கனவாக மட்டுமே இருந்தது. அந்த கனவை நனவாக்க பலர் தங்கள் உயிரையும் தியாகம் செய்தனர். எனவே சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம் என்ற இந்த வரிகள் சுதந்திரத்தின் மதிப்பை உணர்த்துவதோடு அதன் பின்னணியில் உள்ள தியாகங்களையும் போராட்டங்களையும் நினைவு கூறுகின்றன. நாம் ஒரு இந்தியராக இருப்பதில் பெருமை கொள்வோம், நமது தேசத்தை மேம்படுத்துவோம் என்று உறுதியெடுப்போம், நம் நாட்டை பெருமைப்படுத்தவும் நல்ல குடிமக்களாக இருக்கவும் உறுதிமொழி எடுப்போம். இந்த திருநாள் இந்தியர்களின் சுதந்திர திருநாள். எல்லோருக்கும் நமது தலைவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கும் திருநாள். வண்ணம் பலவாக இருந்தாலும் எண்ணம் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்தியர்களின் ஒற்றுமை இன்மையே ஆங்கிலேயர் நம்மை அடிமைப்படுத்த காரணம். அதனால் என்றும் எங்கும் எப்போதும் ஒற்றுமையாக இருந்தால் யாரையும் நம்மால் கைப்பற்ற முடியாது. தியாகத்தின் பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது. அரங்கம் அதிரட்டுமே, கரங்கள் உயரட்டுமே, வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.